இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு? காரணம் எல்லாம் 3ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறது. அதுதான் பிரச்சனை. இந்த பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லா கிரகங்களும் 4ஆம் இடத்துக்கு போறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. கம்பல்சரி கார் வாங்குவீங்க விருச்சிக ராசிக்காரர்கள், கம்பல்சரி நீங்க வீடு வாங்குவீங்க. ஏன்னா இத்தனை பேர் வந்து கூட அது நடக்கலைன்னா அப்புறம் அவங்கெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி இப்பதான் வேலை செய்ய ஆரம்பிக்க போறார். சொத்துங்கிற இடத்துல உட்காந்துருக்கிற சனி, நீங்க எதை வேணா இழந்துருங்க. யூ கேன் லாஸ் யுவர் ஹெல்த், யூ கேன் லாஸ் யுவர் மணி, யூ கேன் கெட் ஃப்ரம் த ஸ்கிராச் இஃப் யூ லாஸ் யுவர் கேரக்டர். உங்களை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் மக்கள் நினச்சிட்டாங்கன்னா அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஏதாவது ஒரு விஷயம் ஃபோன் பேசுகிறேன், தயவுசெய்து பிளாக் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்கள். நீங்கள் தப்பு பண்ணால் மாட்டிப்பீங்க. உங்கள் தலைக்கு மேலே ஒரு கேமரா தொங்குறதா நீங்களே நினச்சிக்கோங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். தான் பிரச்சனை. ஏற்கனவே இந்த ஆள் ஒரு மாதிரி. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, உலகத்தில் எங்கெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நான் ஓடி ஓடி சென்று நல்லது தருகிறேன், இனிப்பு தருகிறேன். உங்களுக்கெல்லாம் நல்லது சொல்லிக் கொண்டிருக்கேன். உள்ளபடியே உங்களை காதலிப்பவன் நான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேரு வர்ற ஃபோன் பண்ணுற அத்தனை பேரும் 100க்கு 99 விழுக்காடு விருச்சிக ராசிக்காரர்கள் தான் என்றால் அது மிகையாகாது. உங்களுக்கு நீங்கள் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். நிறைய ஃப்ரீ சர்வீசஸ்லாம் இப்போ தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஒரு விஷயம், ஸோ பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு? ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு ஷட் ஆஃப் ஆன மாதிரி என்னாச்சுன்னா, எல்லா கிரகங்களும் 3ஆம் இடத்தில் சென்று மறைந்தது நண்பர்களை. இதை விட இந்த ஜனவரி மாதம் பிறக்கும் போதெல்லாம் பாதி விருச்சிக ராசிக்காரர்கள் சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறது, பாதி பேர் விருச்சிக ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் இருந்திருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது. செவ்வாய் போய் 3ல் மறைஞ்சார், சுக்கிரன் போய் மறைஞ்சார், சூரியன் போய் மறைஞ்சார், புதன் மறைஞ்சார், எல்லாருமே மறைஞ்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இவர்கள் அத்தனை பேரும் ஒரு சக்தி படைத்தவர்கள், சும்மா கிடையாது. இப்போ சுக்கிரன்னா 7 கலத்திரக்காரகன், அவன் தான் லவ், அவனும் போய் மறைஞ்சிட்டான். 10 சூரியன், அவர் தான் பொழப்பு தொழில், அவரும் போய் மறைஞ்சிட்டார். இந்த நவம்பர் டிசம்பர் நியூ இயர்லேருந்து நெஞ்சை தொட்டு சொன்னீங்கன்னா, நெஞ்சில் கை வைத்து சொன்னீங்கன்னா என்ன ஆகும் சொல். நியூ இயர்லேருந்து இப்போ வரைக்கும் என்னன்னே தெரில சார், பிஸியாக இருக்கேன். ஆனால் எதுக்கு பிஸியாக இருக்கேன்னே தெரில. டெய்லி காலையில் 4 மணிக்கு 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறேன். நைட்டு 1 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன். தூங்குறதே ஒரு 2-3 மணி நேரம் தான். ஒரு படத்தில் வர்ற மாதிரி அதையே 3 வேளைக்கும் பிரித்து கொடுங்கண்ணே, சாப்பிடுவேண்ணே. அந்த மாதிரி அது ரொம்ப கம்மியான ஃபுட்டு தான் சார் சாப்பிட்றேன், அது கூட டைம் இல்லை சார், அந்த மாதிரி. ஆனாலும் நான் எனக்கு ஏன் சார் ப்ராஃபிட் வரல? காரணம் எல்லாம் 3ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறது. அதுதான் பிரச்சனை. இப்போது இந்த பிப்ரவரி பிறகு, இந்த பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லா கிரகங்களும் 4ஆம் இடத்துக்கு போகிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. ஏன் அப்படின்னா, எதுவுமே ஒரு இடம் ஓவர்லோட் ஆனால் நண்பர்களே, மருத்துவத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அது எங்கேயோ போகிற வயிற்றுக்கு போகிற நரம்பு, இப்போ சொல்லுவாங்க ஹிருதயத்துக்கு போகிற வால்வு, எதுலேயுமே ஓவர்லோடுங்கிறதே பிரச்சனை தானே. அட்டாக்குங்கிறது எப்படி வரும் சொல்லுங்கள்? அட்டாக்னா என்ன? உங்களை சுற்றி போடுறது தான் அட்டாக்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி நடக்குது? ஒரு இடம் ஓவர்லோட் ஆகுது, அதுதான் பிரச்சனை. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் போயிட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார், ராகு இருக்கிறார், வாக்கியப்படி சில பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, சனியும் இருக்கிறார். அப்போ இத்தனை பேர் 5ஆம் இடத்துல இருந்தால் ஒரு என்னையா பண்ணுறது? அந்த 4ஆம் இடம்னா என்னென்னா, ஒரு 2 நல்ல விஷயம். கம்பல்சரி கார் வாங்குவீங்க விருச்சிக ராசிக்காரர்கள், கம்பல்சரி நீங்கள் வீடு வாங்குவீங்க. ஏன்னா இத்தனை பேர் வந்து கூட அது நடக்கலைன்னா அப்புறம் அவங்கெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ நவகிரகங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா? இத்தனை பேர் 4ஆம் இடத்துக்கு வந்து, நம்ம டீம் லீடர் லைனில் இருக்கார், ஷாப்லூரில் யார் யார் இருக்கா இன்றைக்கி? ஷாப்லூரில் டீம் லீடர் இருக்கார், இங்கே இந்த இதோடைய ஷிஃப்ட் இன்சார்ஜ் இருக்கார், எல்லாரும் சூப்பர்வைசர் இருக்கார். எல்லாரும் இருந்தும் ஒரு காரியம் நடக்கலைன்னா அப்புறம் அங்கே போய் நின்னதுக்கு என்ன, ஆடிட் பண்ணதுக்கு என்ன தான் மரியாதை? அவங்க நின்னாங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி நடக்கணும். அந்த மாதிரி இவங்க அத்தனை பேர் நிற்கிறாங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்படியாவது அந்த வீடு விஷயத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க. ஒரு பெரிய நல்ல விஷயமே இருந்தாங்க.
நிறைய பேர் ஹவுசிங் லோன் போட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலன்னு வருத்தப்பட்டு இருப்பீங்க. அது ப்ராப்ளம் சொல்லிட்டான் சார், சிபில் ப்ராப்ளம் சொல்லிட்டான் சார், திடீர்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் கொண்டு வரோம் சார், போன வருஷத்துக்கு 2 வருஷம் முன்னாடி இருந்த இதெல்லாம் கேட்குறான் சார், ரொம்ப டென்ஷனில் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் சரியாயிடும். அட்வான்ஸ் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறேன் சார், எங்கேருந்தோ பணம் வரும். நண்பர்களே, வீடு வரணும்னு தெய்வம் முடிவு பண்ணிட்டா யாரோ ஒருத்தர் பழைய கடன்காரங்க பாருங்க அவங்க தேடி கண்டுபிடிச்சி வந்து உனக்கு நான் 2 லட்சம் ஒரு 2-4 வருஷம் முன்னாடி ஏமாற்றிட்டேன், அதை கொடுக்கணும்னு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு, அதான் கொடுத்துட்டு போனேன், ரொம்ப நன்றி ராஜா. நமக்கே அழுகையாக வரும், என்ன என் வாழ்க்கையில் கூட நல்லதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. 4ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நல்ல நேரம் வந்தாச்சு. ஐபிசி பக்தி பார்க்குற அத்தனை பேரும் நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அதனால தான் இதெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ இப்போ 4ஆம் இடத்துல இதெல்லாம் வராங்க. இப்போ நான் என்ன செய்யணும்? 4ஆம் இடம்னா என்ன? உங்களுக்கு சனி பகவான் தான் 4ஆம் இடம். அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிக்க போகிறார். சொத்துங்கிற இடத்துல உட்காந்துருக்கிற சனி சொத்தையே வாங்கி கொடுக்க போகிறார், 4ஆம் இடத்து சனியா. அப்போது 4ஆம் இடத்துல திரும்ப உயர்கல்வி, உயர் பதவி, வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ், இன்றைக்கெல்லாம் இளைஞர்களை பார்க்குறேன், எனக்கெல்லாம் வெக்கமாக இருக்குது. ஒரு காலத்தில் எங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் இல்லை, இங்கெல்லாம் வெளிநாடு போய் படிக்கலாம் முடியாது. ஆனால் இன்றைக்கு இவங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாக வெளிநாடு பெரிய பெரிய உயர்ந்த இடங்களுக்கெல்லாம் போய் படிக்கிறாங்க. அந்த அறிவு 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 அற்றம் காக்கும் கருவின்னா, சிறுவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகாரன்னா திருவள்ளுவர். அந்த மாதிரி வெளிநாட்டு படிப்புகள்லாம் படிப்பீங்க. இப்போ சில பேர் ரஷ்யாவில் போய் டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, சில பேர் இங்கேருந்து இது இப்போ வேறு இந்த கேட்ரிங் மாதிரி இதெல்லாம் படிக்கிறாங்க, என்னென்னமோ படிக்கிறீங்களே, அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு நேரம் 4ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது. 4ஆம் இடம் என்பது ப்ரமோஷன். என்ன நம்ம பாஸ் நமக்கு ப்ரமோஷன் தரல சார், பாஸா சார் இவர், நான் போட்ட ரிப்போர்ட்லாம் அவர் கையெழுத்து போட்டு கொண்டு போய் டீம் லீடர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு சார், இவர் தான் சார் பேர் எடுத்துகிட்டு போகிறாரு, கஷ்டப்படுறதெல்லாம் நான். இது உங்களுக்கு இல்லைங்க. அமெரிக்காவில் 34வது மாடியில் இருக்கிற ஒருத்தனை போய் கேட்டாலும் அவனும் அதே தான் சொல்லுவான். எல்லா கம்பெனிலும் இப்படி ஒரு கேரக்டர் இருப்பான். ஸோ அப்போது 4ஆம் இடத்துல நம்ம பாஸ் நமக்கு அனுகிரகம் பண்ணலைனாலும் நமக்கு அடுத்த பாஸுக்கு சூப்பர் பாஸ் இருக்கார்ல, அவரோட நேரடி கண் பார்வையில் நீங்கள் படுவீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் வேலையை திறமையாக பண்ணிங்கன்னா உங்கள் சூப்பர் பாஸோட பார்வை உங்கள் மேலே படும். அவர் ஏன் உங்களை பார்க்கலன்னா நீங்கள் எங்கேயோ மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா உங்கள் சூப்பர் பாஸ் உங்களை பாராட்டியிருப்பார் நேரம். அப்போது அது ஏன் அவர் பார்வையில் நீங்கள் விடுற மாதிரி இந்த மாதம் நடக்க போகுது. நீங்கள் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க, ஒரு இடி லெவல் ப்ரெசன்டேஷன், ஒரு எம்டி லெவல் ப்ரெசன்டேஷன், அல்லது நீங்கள் ஏதோ ஒரு கேம்பெயின் அல்லது ஒரு ஈவெண்ட், ஏதோ ஒன்று அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க, அது ரீச் ஆக போகுது, உங்கள் சூப்பர் பாஸ் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவார், மேன் ஆஃப் தி மந்த்து அதெல்லாம் பண்ணுவார். இப்போ அப்போது ஒரு கம்பெனியில் ஒரு கெத்து என்ன அது கிடைக்கும். அடுத்ததாக நல்ல பலன்கள் என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். தான் பிரச்சனை. ஏற்கனவே இந்த ஆள் ஒரு மாதிரி, இவன் ஏற்கனவே நம்ம பேரை கெடுக்கிறதுக்குன்னே உட்காந்துருக்கான். நமக்கும் இன்னொருத்தருக்கும் என்ன பேச்சுவார்த்தைன்னு ஆஃபீஸில் காதுபடவே பேசுகிறாங்க. இப்போ இதில் போய் சுக்கிரன் வேறு ராகுவோட சேர்ந்து அது பேரே கன்ஃபார்ம் பண்ணி விட்றான். நமக்கு இடத்த மாற்றி விட்டு அவங்க பக்கத்துலேயே போய் உட்கார வைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். நண்பர்களே, 4ஆம் இடத்துல ராகுவும் சுக்கிரனும் ப்ளஸ் உங்களுக்கு எல்லா ராசிநாதன் செவ்வாயும் வரும் பொழுது அவப்பெயர் கண்டிப்பாக தேடி வரும். ஜாக்கிரதையாக இருங்க. இது ஒரு விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் எதை வேணால் இழந்துருங்க. யூ கேன் லாஸ் யுவர் ஹெல்த், யூ கேன் லாஸ் யுவர் மணி, யூ கேன் கெட் ஃப்ரம் த ஸ்க்ராச் இஃப் யூ லாஸ் யுவர் கேரக்டர். உங்களை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் மக்கள் நினச்சிட்டாங்கன்னா அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அது இந்த பேர்லாம் வாங்கவே கூடாது. 4ஆம் இடத்துல இவர்களெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் வரும். அப்போது பெண்கள் யாராவது ஃபோன் பண்ணால் பெண்கள் வேண்டாம் விட்டுருங்க, ஃபோனை ஒய்ஃப் கையில் கொடுத்துட்டு மறந்துடுங்க. இதெல்லாம் மட்டும்தான். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்? ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொன்னேன், கார் வாங்கணும்னு சொல்லுவேன், லேண்டு வாங்கணும்னு சொன்னேன், தொழிலில் அடுத்த உயர்நிலை அடைவீங்கன்னு சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்குது. கூடவே சேர்ந்த ராகு தருகின்ற இந்த தோஷங்களும் கூடவே வருகிறது. இதை மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. முக்கியமாக உங்களுடைய ஃபோட்டோஸை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. முக்கியமாக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் நம்பி தான் என் ஃபோட்டோவை அனுப்பிச்சேன், உங்களை யாரும் அனுப்ப சொல்லலை. உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா நிலைமை என்னாகுன்னு யோசிச்சு பாருங்க, உங்கள் கணவருக்கு தெரிஞ்ச நிலைமை என்னாகுன்னு யோசிச்சு பாருங்க. தயவு செய்து டோன்ட் எக்ஸ்போஸ் யுவர் ஃபோட்டோஸ். முக்கியமாக அதே மாதிரி வீடியோ அனுப்புறது, ஆடியோ அனுப்புறது, ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த சேட்டையெல்லாம் வேண்டாம். நண்பர்களே, எதாக இருந்தாலும் கௌரவமாக இருக்கிறது நல்லது. 4ஆம் இடத்து ராகு குடும்பத்தை பிரிச்சுட்டு தான் விடுவார். ரொம்ப ஜாக்கிரதை. ராகுகிட்ட ரொம்ப கேர்ஃபுல். ராகு உங்கள் கையை தான் உங்கள் கண்ணில் குத்துவார். நீங்கள் தப்பு பண்ணாதான் ராகு பார்த்து பயப்படணும். போலீஸ்காரன் மாதிரி தான் ராகு. நம்ம ஏன் போலீஸ்காரனை பார்த்து பயப்படணும்? ஹலோ சார், குட் மார்னிங் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா தப்பு பண்ணவன் தான் போலீஸ்காரனை பார்த்து பயப்படணும். அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். ராகு பார்த்து யார் பயப்படணும்? ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் ஃபோன் பேசுகிறேன், தயவுசெய்து பிளாக் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்கள்.
நீங்கள் தப்பு பண்ணால் மாட்டிப்பீங்க. உங்கள் தலைக்கு மேலே ஒரு கேமரா தொங்குறதா நீங்களே நினச்சிக்கோங்க. அப்போது இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் இது ஒரு விஷயம் மட்டும்தான் பிரச்சனை. அப்போது அப்படி பார்த்த மாதிரியே சொல்கிறீங்களே குருஜி, எங்கள் வீட்டில் அதான் போயிட்டுருக்கு. எங்கள் வீட்டில் அவர் சந்தேகம் தான் பண்ணிட்டுருக்காரு. ஏற்கனவே எங்கள் அப்பா அம்மா தான் இதுதான் எங்கள் வீட்டில் என்கொயரி போயிட்டுருக்கு, என் பேரில் போயிட்டுருக்கா, இதான் நடக்கும். அப்போது தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க பிரச்சனைகளை என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் வெரி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. இமீடியட்டாக டக்கல், சூப்பர் டக்கல், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. என்னோட உடனடியாக கனெக்ட் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.